துரோகம் பண்ணவங்கள நம்ம மன்னிச்சு திரும்பவும் அவங்களோட நம்ம பேச்சுவார்த்தையில் இருந்தோன்னு வைங்களேன், இன்னமும் நம்மளை அடிமுட்டாளாக நம்மளே உருவாக்கிட்டு வச்சுருக்கோன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், சுற்றி உள்ளவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரிங்க, நம்மளை பற்றி நினச்சி நம்மளை விட்டுட்டு போனவங்கள நம்ம நினச்சி நினச்சி உருகி உருகி கவலைப்பட்டு, ஒருவேளை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு வைங்களேன், நம்ம பாவம் நம்மளை விட்டால் அவங்களுக்கு யார் இருக்காங்க, நம்மளால ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லணும்னு நினச்சி நம்ம இருந்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், அங்கே தான் நீங்கள் முட்டாள்தனம் பண்ணுறீங்க. நான் முட்டாள்தனம் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை துரோகம் நம்மளுக்கு ஒருத்தவங்க செஞ்சுட்டு போனாங்கன்னா, நம்ம செஞ்சது எதையுமே நினச்சி பார்க்காம நம்மளை சீ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறவங்கள நம்ம சரி அவங்க பரவாயில்ல, என்ன இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சி நம்ம மன்னிச்சு எப்பவும் போல் பழைய மாதிரி பேச்சுவார்த்தையில் இருந்தோன்னு வைங்களேன், அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லைங்க. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். யாரையுமே இந்த காலத்தில் நம்பாதீங்க. நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா அவங்களோட தேவைகளுக்கு வந்து உங்களை யூஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. நம்பிக்கை துரோகம் மட்டும் மன்னிக்கவே கூடாது. ஏன்னா அதுதான் நம்மளை படுகொலியில் தள்ளுறது. வேணான்னு விட்டுட்டு போகிறாங்களா நம்மளை, மனசில் கவலை இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், அழுக வரும், ரணவேதனையாக இருக்கும். அதையெல்லாம் வந்து நீங்கள் வெளி காட்டாதீங்க. வெளி காட்டினீங்கன்னா அங்கே நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அதை வந்து அவங்க சூழ்நிலையை வந்து பயன்படுத்திக்குவாங்க. நான் அப்படித்தாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் யோசித்து என்ன நம்ம கொண்டு வந்தோம், என்ன நம்மளுக்கு அவ்வளோ வீம்பு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலேயும் நான் அனுசரித்து விட்டு கொடுத்து போக ரொம்ப முட்டாளாக்குறாங்க. அந்த ஒரு செயலை வந்து யாரும் பண்ணாதீங்க. விட்டுட்டு போகிறாங்களா, வேணான்னு விட்டுட்டு போகிறாங்களா, விட்டுருங்க. கவலை இருந்தாலும் இருண்டு போகுது, நம்ம அனுபவிச்சுக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் நம்பி ஏமாறுறது இருக்கே ஒரு ஏமாற்றம். ஆனால் ஏமாத்துறதுக்கு எப்படித்தான் இந்த உலகத்தில் மனசு வருதோ, அந்த கடவுள் படைச்ச படைப்புல இப்படியும் சில ஜென்மங்கள் இருக்காங்க. மனசாட்சி இல்லாமல், ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் இருக்காங்க. கடவுள் தான் அவங்களுக்கு நல்ல புத்தியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். யார் மனசையும் பிறக்கிறது ஒரு தடவை, வாழ்கிறதும் ஒரு தடவை, உண்மையாக வாழணும், உண்மையாக இருக்கணும். நம்பினவங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் இப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு பேச்சு நம்ம பேசக்கூடாது. பொய் மட்டும் பேசக்கூடாது. எந்த ஒரு காரணத்துலேயும் எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு பொய்யானவங்களை கண்டாவே பிடிக்காதுங்க. உண்மையாலும் சொல்கிறேன். உண்மை என்றைக்குமே தலைவணங்கும். உண்மை தான் என்றைக்கு இருந்தாலும் ஜெயிக்கும். ஒரு நாள் நிச்சயமாக நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்க நம்மளை நினச்சி கவலைப்படுவாங்க. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, நிச்சயமாக கவலைப்படுவாங்க. யாரும் கெட்டு போகணும்னு நான் நினைக்கல. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். என் மனசுக்கு கவலையாக இருந்துச்சு, அதனால நான் பேசுகிறேன். பேசுனது எதுவும் தப்பாக இருந்தால் எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, சரிங்களா? வாங்க. நம்பிக்கை துரோகத்துக்கு மட்டும் இனிமேல் இடமே நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளை திருத்திக்கணும். யாரையும் திருத்தணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. வழிக்கு போக போக ரொம்ப காலில் கிடக்கிற செருப்புக்கு சமமாக நினைக்கிறாங்கங்க. இந்த உலகத்தில் நான் பட்டது, பக்கத்தில் இருந்துக்கிட்டே நம்மளை வந்து ரொம்ப மோசமாக நினச்சி நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்பை மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு கிடைச்ச பரிசு சொல்கிறேன். யாருமே நம்மளை வேணான்னு விட்டுட்டு போனவங்க திருப்பி நம்மளை தேடி வந்தாங்கன்னு வைங்களேன், சேர்த்தாதீங்க. எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் அனுபவப்பட்டதில் நான் சொல்கிறேங்க, சரியா? யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது நம்ம.